வணக்கம். இப்போ நம்ம ராசிப்படி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான ஃபுட்ட நம்ம அதிகமா இன்டேக் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள நம்ம ராசிப்படி நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் எனக்கு கிடைச்ச அறிவ ஒரு காம்போவா உங்களுக்கு ரெடி பண்ணி அத ராசிப்படி வகுத்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படி இல்லைன்னா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போ மூன்றாவது ராசி மிதுனம். மிதுனத்துடைய அதிபதி புதன் பகவான் வருவாரு. புதன்னாலே இரட்டை தன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது புதன் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னும் பின்னும் ஒரு நிலையற்ற தன்மையில முன்னாடியும் பின்னாடியும் மாறி மாறி அமைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது மிதனத்துக்கு இயல்பாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மிதன ராசி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆண் தத்துவ ராசி. மேலும் இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த மிதனத்தை உள்ளடக்கும் போது காற்று தத்துவ ராசியா வரும். அது மட்டும் இல்லாம இது ஒரு உபய ராசி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த இரட்டை தன்மை, இரட்டை குணம் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க என்ன சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. மேலும் இந்த மிதனத்துடைய சிம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ரெண்டு கோடால அந்த மிதனத்தை குறிப்பாங்க. இது எதை வலியுறுத்தி சொல்லுதுன்னா மிதனம் அப்படின்னாக்கா இரண்டு குணங்கள் இவர்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுது. மேலும் இந்த மிதன ராசியை ஆல்பாபெட்ல எப்படி குறிப்பாங்கன்னா சி அப்படிங்கிற லெட்டர்ல இந்த மிதனத்தை குறிப்பாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த காற்று தத்துவ ராசியில வரக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸா இருப்பாங்க. இவங்க திங்க் பண்ற விதம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றவங்களோட ஒப்பிடும்போது இவங்களோட அந்த திங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கும். ஆகவே மிதுன ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னாலே இந்த யோசிக்கிற விதத்துல எல்லாம் ஒரு தனித்துவத்தை காட்டுவாங்க. இவங்க எடுக்கிற முடிவு கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். ஆனா கொஞ்சம் டிலேவாகி இந்த முடிவுகளை எடுப்பாங்க. பட் ஆனா எடுக்கிற முடிவு மற்றவங்களோட பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவருடைய மனநிலை ஒரு நிலையா இருக்காது. அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்கனாக்கா அதை அப்படியே ஃபுல்லாலாம் முடிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அடுத்த விஷயத்தை டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த மிதனத்துடைய மனநிலை. மேலும் இந்த மிதன ராசியில பிறந்தவங்களுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயுமே ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது இருக்காரு. ஒரு ஸ்திரமான பிடிப்பா இருக்க மாட்டாங்க. இந்த சேஞ்சிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த மிதனத்துக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பட் ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் வந்துட்டு அறிவார்ந்த சிந்தனையாளர்களா இருப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரு அறிவு கூர்ந்த ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவேர்னஸ் பர்சன், எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வோட செயல்படுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னாக்கா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இதுக்குள்ள இறங்குறதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு பகுப்பாய்வு செய்யற அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த மிதனத்துக்கு அதிகமா இருக்கும். ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய சிந்தனை எல்லாம் ஒரு விஷயத்தை வளர்ச்சி அடைய வைக்கணும், செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா மிதனம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே உடல் ஆரோக்கியம் மேல அதிக அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க. பட் ஆனா சிற்றின்பக்காரர்கள். ஒரு விஷயத்தை இவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனா அது மேல அதீத ஒரு பக்தி, பயம் அப்படிங்கிறது மிதனத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கும். குறிப்பா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம்னு எடுத்துட்டோம்னாக்கா ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளை சாப்பிடணும், உடற்பயிற்சி தினமும் பண்ணணும், யோகா, தியானம் இது சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிற ராசியில மிக முக்கியமான ராசி மிதுனம். இவர்களுக்கு இயல்பாவே அந்த ஆரோக்கியத்து மேல கொஞ்சம் தனி அக்கறை இருக்கும். இவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதா உடல் ஆரோக்கிய பிரச்சனைனாலும் இவர்களால தாங்கிக்க முடியாது. உடனே அதுக்கான ரெமெடி என்னவோ அதை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை எடுத்துக்கணும்னு அங்கே எங்கேயும் அலைய ஆரம்பிச்சிருவாங்க. மருத்துவ பரிசோதனைலாம் டக்கு டக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிற ஒரு ராசியில மிதனமும் ஒண்ணு. இப்ப இந்த மிதன ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இவர்களுக்கு வந்து புளிப்பு காரம் கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். இந்த புளிப்பு காரத்தை இவங்க அதிகமா விரும்பி சாப்பிடுறதுனால இந்த மிதனத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாதம் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரமாவே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆகவே இந்த புளிப்பு காரம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ட்ரோலோட செயல்படுறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த வாத சம்பந்தமான பிரச்சனை வந்துட்டுனாக்கா இந்த கை கால்ல ஏதாச்சும் வலிகள், உடம்பு வலி இதெல்லாம் வந்துட்டு இந்த மிதனத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகமா இருக்கலாம். ஆகவே இந்த புளிப்பு காரத்தை குறைச்சி சரிவர சரிசமமா நீங்க சாப்பிடுறது சிறப்பு. அடுத்தா நம்ம மிதுனம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே உடல் உறுப்புகள்ல எந்தெந்த பாகத்தை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கைகள். மிதன ராசி அப்படிங்கிறது கைகளை குறிக்கும். மிதனத்துல பிறந்தவங்களுடைய கைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும், கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஆகவே கைகளை குறிக்கிறது மிதுனம். அது மட்டும் இல்லாம தோள்பட்டையை குறிக்கிறது மிதுனம். மேலும் உள்ளுறுப்புல நுரையீரல மிதுனம் குறிக்கும். ஆகவே இந்த மிதுனத்தை சேர்ந்தவங்க இந்த தோள்பட்டை வழியால கொஞ்சம் அவதிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் அப்பப்போ வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கை வலி
கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் மிதுனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட்டு நீங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் இவருடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனை, இயல்பா இருக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனை என்னென்னலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுவாச சம்பந்தமான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. குறிப்பா அந்த ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனை, இருமல் சம்பந்தமான பிரச்சனை மிதுனத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் இந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா இந்த நரம்புக்கு காரகனா வருவாரு. ஆகவே இந்த நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் மிதுனத்துக்கு இருக்க சான்சஸ் இருக்கு. மேலும் இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சருமம் சார்ந்த பிரச்சனை, குறிப்பா இந்த வறண்ட சருமம்னு சொல்லுவாங்க, ஒரு தண்ணீர் அந்த ஒரு பற்றாக்குறையினால ஏற்படுற ஒரு பிரச்சனை இது. ஆகவே இந்த வறண்ட சரும பிரச்சனை மிதுனத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு. புதன் அப்படினாலே இந்த புத்தி, திங்க் பண்றது, யோசிக்கிறது, நிறைய விஷயங்கள் அப்படி மனசுக்குள்ள போட்டு யோசிக்கிறது, ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வரது அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த மிதுனத்தை சேர்ந்தவங்களுக்கு மேஜரா இருக்கிற ஒரு பிரச்சனையில தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த மிதுனத்தை சேர்ந்தவங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். தூக்கமே வரமாட்டேதுன்னு கஷ்டப்படுவாங்க, அவதிப்படுவாங்க. சோ இது மேஜரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா புதன் அப்படிங்கிறவரு திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு. புத்திசாலித்தனம், அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறது, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறது, ஒரு நிலையில்லாத மனநிலை இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் உங்க மனதுக்குள்ள இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது அப்படியே தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. இதனாலேயே நீங்க அதிகமா நீங்க பண்ண வேண்டிய விஷயத்துல ஒண்ணு மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி அதிகமா பண்ணீங்கன்னாக்கா தூக்கம் சிறப்பா வரும். இந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை அண்டாம இருக்கும். ஆகவே மூச்சு பயிற்சி தினமும் செய்யுங்க. சோ இது மிதுனத்துக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி. அடுத்ததா உங்களுடைய ஜாதகத்துல, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுடைய ராசிதிபதியோ லக்னாதிபதியோ புதன் நீச்சமோ அப்படி இல்லைனாக்கா பகை வீட்லயோ அப்படி இல்லைன்னா சரியில்லாத இடத்துலயோ அமர்ந்து பாவ கிரகங்களால பார்க்கப்பட்டாலோ அப்படி இல்லைன்னா சரியில்லாத இடத்துல அமர்ந்து ஒரு பலமற்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாக்கா எந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம், வயிறு புண்ணு, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, மேலும் இந்த புதன் ரொம்ப கெட்டு போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல, பாவ கிரகங்களால பார்க்கப்படுறாரு அப்படிங்கிற பட்சத்துல புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் இயல்பா பார்க்கும்போது புதன் சரியில்லாத நிலையில இருந்தாக்கா அந்த தோல் சம்பந்தமான வியாதிகள், தோல்ல எப்படி ஏதாச்சும் அலர்ஜி மாதிரி வருது. சோ இதெல்லாம் மிதுனத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கலாம். புதன் சரியில்லாத பட்சத்துல நரம்பு சம்பந்தமான பிரச்சனை மேஜரா இருக்கும். சோ அது சார்ந்த வகையில கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த இரைப்பையில புண், இரைப்பை சம்பந்தமான பிரச்சனை, சோ இதெல்லாம் புதன் சரியில்லாத பட்சத்துல கொஞ்சம் அதிகமா தென்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் பேசிக்கா உள்ள உடல் ஆரோக்கிய பிரச்சனை. மிதுனம் அப்படினாலே இது சார்ந்த வகையில பேசிக்கா பிரச்சனைகள் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்தை நீங்க அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் சொல்லியிருக்க உடல் ஆரோக்கிய பிரச்சனை மிதுனத்தை சேர்ந்தவங்கனாலே அது இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய வலிமைக்கு ஏற்ப, கிரகங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பேசிக்கா பாத்தீங்கன்னா மிதுனத்தை சேர்ந்தவங்களுக்கு இது சார்ந்த வகையில பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஞான திருஷ்டியால ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு வலியுறுத்தி கூறிட்டு போயிருக்காங்க. ஆகவே இது சார்ந்த விஷயங்களை நம்ம விழிப்புணர்வோட கவனத்தோட இருந்துக்கணும். இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கவனமா இருக்கணும். ஃபுட் டேக்கிங் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், கிரேட்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மேபி நான் சொல்லியிருக்க விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் உங்க ஹெல்த்ல தென்படுதுன்னா சோ நீங்க ஃபுட்ல கவனம் செலுத்தணும். நல்ல உணவுகளை சாப்பிடணும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். சோ அதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை, பேசிக்கா உள்ள உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். சோ இப்போ என்னென்ன ஃபுட் எல்லாம் மிதுனத்துக்கு ப்ரொவைட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபுட்டை நீங்க இன்டேக் அதிகமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, காய்கறி வகைகள்ல இந்த முட்டைக்கோஸ் டெஃபினட்டா உங்களுடைய டயட் பிளான்ல இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நீங்க இந்த முட்டைக்கோஸை எடுத்துக்கணும். முட்டைக்கோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சரும வறட்சியை நீக்கிற ஒரு சக்தி இருக்கு. இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. சோ அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை வராம உங்களை பாதுகாக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே முட்டைக்கோஸை அதிகமா சாப்பிடுறது சிறப்பு. மேலும் இந்த பச்சை கீரை வகைகள் நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பச்சை கீரை வகைகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த கீரை வகைகள் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். சோ அது உங்களுக்கு சிறப்பு தான். வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய டயட் பிளான்ல டெஃபினட்டா வீக்லி 2 டைம்ஸ் ஆச்சும் கீரை வகைகள் டெஃபினட்டா உங்களுடைய டயட் பிளான்ல இருக்கணும். மேலும் முள்ளங்கி, சோ இதை நீங்க அதிகமா சாப்பிடலாம். அதே போல பூண்டு, வெங்காயம், இஞ்சி, சோ இது எல்லாமே மிதுனத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு உணவுப் பொருள். இதை நீங்க அதிகமா சாப்பிடுறது சிறப்பு. அடுத்ததா பழ வகைகள்ல பார்க்கும்போது ஆப்பிள் அதிகமா சாப்பிடலாம். கொய்யாப்பழம் அதிகமா சேர்த்துக்கணும். மேலும் அன்னாசி பழம் அதிகமா சேர்த்துக்கணும். மேலும் இந்த பிளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை சொல்லுவாங்க. சோ அதை நீங்க அதிகமா சாப்பிடலாம். இது வந்துட்டு இந்த பல்
சொத்தை, புற்றுநோய், மார்பக புற்றுநோய், வாய் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பிளம்ஸ் அப்படிங்கிறது தீர்த்து வைக்கும். ஆகவே பிளம்ஸ் நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். சோ இந்த ஃபுட்லாம் நீங்க அதிகமா இன்டேக் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. உங்க ராசிப்படி உங்களுக்கு இதெல்லாம் சிறப்பு. அடுத்தது மத்த காய்கறி எல்லாம் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா சாப்பிடலாம். எல்லாம் லிமிட்டா சாப்பிடணும். இப்ப இதுல சொல்லியிருக்க விஷயங்களை நீங்க அதிகமா சாப்பிடலாம். பட் ஆனா மிச்ச பொருட்கள்லாம் கொஞ்சம் லிமிட்டா சாப்பிடுறது நல்லது. அது மட்டும் இல்லாம அந்த தயிர் சார்ந்த விஷயங்கள், தயிர் அதிகமா எடுத்துக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு சிறப்பு தான். அடுத்த எந்தெந்த பொருள்லாம் நீங்க அவாய்ட் பண்றது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கிழங்கு வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்ததா இந்த அதீத இனிப்பு உணவுப் பொருட்கள், இனிப்பு சார்ந்த உணவுப் பொருட்களை அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மிதனத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா இவர்களுடைய நாக்கை இவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிற்றின்ப பிரியர்கள், ஒரு விஷயத்து மேல இது நம்மளுக்கு வந்து கெடுதல் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனா இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி ஓகே ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த விஷயத்துல இறங்கிடுவாங்க. ஆகவே இந்த வெளியிடங்கள்ல சாப்பிடுறத மேஜரா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். பாக்குற பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு எது கரெக்டோ அது மட்டும் எடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபாஸ்ட் ஃபுட், உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுப் பொருட்கள், இது எல்லாத்தையும் நீங்க குறைச்சுக்கணும். குறிப்பா அந்த கார வகைகள், வெளியில போயிட்டு வெளியிடங்கள்ல போயிட்டு இந்த கார வகைகள் அதெல்லாம் சாப்பிடுறதெல்லாம் குறைச்சுக்கோங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்காது. சோ அதுல எல்லாம் கவனமா இருக்கணும். ஓவராலா இந்த மிதன ராசிக்குரிய இந்த உணவுப் பொருட்கள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் என்னென்னலாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்ச அறிவை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது டெஃபினட்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஹெல்த் மேல கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்துங்க. கவனமா இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சரியா இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க மாட்டு முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ ஹெல்த் பிரச்சனை, மன ஆரோக்கிய பிரச்சனை ரெண்டும் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ அவங்க தான் ஏதோ அவங்க வாழ்க்கையே போராட்டத்தில் போற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல்லாம் இருக்கும். ஆகவே மேஜரா நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இது ரெண்டையும் நீங்க செம்மைப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். நீங்க எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் அதை ஈஸியா கடந்து வந்துடலாம். ஆகவே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுங்க. வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சப்போர்ட்டை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல நிறைய நான் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கிடைக்கிற அறிவும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், அப்படியே 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம். ஸோ இதுக்கான ஒரு காம்போ ப்ரெடிக்ஷன் நம்ம ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், நீங்க எப்படிப்பட்டவர், உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், உங்களை பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். மேலும் இந்த வருடத்துக்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் இதெல்லாமே பதிவிட்டாச்சு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முயற்சி பண்றேன். அப்படி இல்லைனாக்கா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் இந்த மாதத்துக்கான ராசி பலன்களும் பதிவிட்டாச்சு. ஸோ அதுவும் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.